சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இல்ல அப்படிதான் ஒண்ணும் இல்ல. அவ எதுவுமே சொல்லல. சாதாரணமான அவங்க ரோல் நடிக்கிறப்ப எதுவும் சொல்லல. ஓகே. அதனால இப்போ ஒரு கிராமத்து பொண்ணு. கிராமத்து பொண்ணுனா இல்லம்மா, நீ வேற. மேம் உங்களுக்கு இன்னும் எத்தனை என்னைய பாக்குறாங்க இந்த மாதிரி நான் பண்ண மாட்டோம் ப்ரோ. நாங்கள் ஆள் தான் பார்க்க இப்படி இருப்போம். எனக்கு அந்த மாதிரி ஆள் அப்படிதான் இல்லை சார். நீங்க பார்த்தா ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவோம் ப்ரோ எல்லாரையுமே. ரொம்ப கம்ஃபர்டபுளா ட்ரீட் பண்ணாங்க. அந்த குடும்பம் எல்லாம் சுத்தமா இல்ல. எனக்கு அந்த ஃபீல்லாம் வரவே இல்லை. எங்க பேமெண்ட் மட்டும் நான் கொடுக்கல. ஒரு பிரச்சனை நடந்துச்சு, தப்பு நடந்துச்சுன்னா கூட நம்ம அந்த போலீஸ் ஏறதுக்கே ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க நமக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க, கண்டுபிடிச்சி கொடுப்பாங்கிறத தாண்டி அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா அவங்களும் நம்மள்ட்ட வந்து புரிஞ்சுக்குவாங்க, அவங்க நம்மள்ட்ட வந்து திருடுவாங்க. அதையும் நம்ம சினிமாவில் சேர்ந்து நான் உங்களை பற்றி தேடி பார்த்தப்பலாம் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு குட்டி குழந்தை எப்பயுமே தூங்கிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு கையில் பொம்மை வச்சுக்கிறது எப்பயுமே. எப்பயுமே தான் வச்சுக்க மாட்டேன். ஃபோட்டோவில் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ என்னால் வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. புதுசாக ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்காரு, அவரால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டேனா? இல்லை ஓகே சார், அது சொல்லுங்க. அதான் கதை, அதை சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே. என்னோட கதைகள் எல்லாத்துலேயுமே நான் அதை ரொம்ப ஈஸியாக அதை நான் அப்ரோச் பண்ணுறேன். என்னென்னா மோர் ரியாலிட்டிக்குள்ள அதை போயிடுறேன். இங்கே வாங்கலேன், இங்கே இந்த கேஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டால் அவங்க ஒரு ரூட்டு சொல்லுவாங்க. அந்த ரூட்டு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அன்பிலீவபுளாக இருக்கும். வரலாற்றில் வராத வாரண்ட், வராதுன்னு வந்த வாரண்ட், வாரம் வர வாரண்ட், ரீஃபைல வர வாரண்ட் வரலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. எந்த சமையலும் ருசித்திடும் ரகசியம் ₹20. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட G5ல வெளியாக இருக்க வாரண்ட் வெப் சீரிஸினுடைய படக்குழுவினர் தான் கலந்துரையாட இருக்காங்க. அவங்கள வரவேற்றுருவோம். விலங்கு மாமன் படங்களை தொடர்ந்து இயக்குனர் பிரசாந்த் பாண்டிதாஸ் சார் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. சார் வணக்கம் சார். அவரோட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் நம்ரிதா மற்றும் ஆக்ட்ரஸ் அருள் ஜோதி இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வாங்க, ஒரு ஃபன் இருக்குது பயங்கரமாக. சார் ஒரு கேம் விளையாடலாம். ஒரு 1.5 நிமிஷத்துக்கு கதை சொல்லணும் ரேண்டமாக. அவங்க ஆரம்பித்தா நீங்கள் முடிக்கணும், நீங்கள் ஆரம்பித்தா நீங்கள் முடிக்கணும், நீங்கள் முடித்தா நான் முடிக்கணும். ஒரு பிரைன் ஸ்ட்ரோமிங்க்கு, ஒரு ஐஸ் பிரேக்கிங்காக தான். ஓகேவா சார்? ஸோ டைமை ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ரிதா மேம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக முடிக்கணும். ஓகே, 1 சென்டென்ஸ் முடிச்சா போதும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். சொல்லுங்கள் சார். அந்த ராஜா மெட்ராஸ்க்கு வந்துருக்கலாம். அந்த ராஜா ஃபேமிலியோட வந்திருக்காரு. ஒரு ஒய்ஃபு 2 குழந்தைங்க. அந்த ராஜா கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. ஆனால் அந்த ராஜா வந்து எனக்கு குடும்பம்லாம் வேணாம், நான் சிஎம் ஆகிறேன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறாராம். ஓகே. எலெக்ஷன்ல தான் கண்டிப்பாக வந்து ஜெயிப்பாரு. ஜெயிச்சிட்டாரு. சொல்லுங்க, டக்குனு சொல்லுங்க, டைம் ஓடுது. ஜெயிச்சிட்டாரு. இப்போ ஃபர்தரா நாட்டுக்கு என்ன நல்லதெல்லாம் பண்ணலான்னு ஒரு இதாக சைன் பண்ணிட்டு வர்றாரு. சைன் பண்ணிட்டு வரப்போ இல்லை என்னால் என் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்க முடியல அப்படின்ட்டு எனக்கு சிஎம் பதவி வேணாம், எனக்கு என் ஃபேமிலி தான் வேணும், திரும்பி குடும்பத்திட்டே போறாரு. இல்லை, சிஎம் பதவிக்கும் குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? 2 ஒன்றா வச்சுக்கலாமே. என்ன அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல. அப்படிதான் இல்லை, எல்லா வேலையும் எல்லாமே செய்யலாம் காலங்காலமாக அதை. சார் இது போங்க வருது சார். வாங்க சார், சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஃபேமிலியோட ஊருக்கு வெக்கேஷன் போறாரு, சுவிட்சர்லாந்துக்கு. சுவிட்சர்லாந்துக்கு போனார்னா ஷூட்டிங் அங்கே வைக்கிறாங்களோ? சரி, ஓகே சார். ஏதோ ஒரு கதை வரும்னு பார்த்தேன். பாலிடிக்ஸ்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆமாம், நீங்கள் தான் பாலிடிக்ஸ் இழுத்து விட்றீங்க. அவங்க ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு நாங்கள் வேறு கதை போனோம், நீங்கள் வேறு கதைக்கு வந்துட்டீங்க. சரி, ஓகே சார். சார் விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு. இப்போது விலங்கு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மாமன் இருக்குமான்னு எதிர்பார்த்தேன். பட் அது வந்து வேறு மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துச்சு. அதை தாண்டி இப்போ வாரண்ட் வந்திருக்கு இல்லையா, அதே கிராமம் அதே செட்டப் மாதிரியே தோணுது, அதே வேர்ல்டுன்னு வேறு சொல்கிறீங்க. அதுலேருந்து தனித்து காட்டுறதுக்கு நீங்கள் வாரண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க சார்? இல்லை, தனித்து காட்டுன்ற எந்த முயற்சி இல்லை, விலங்கு மாதிரியே பொண்ணு தான் பண்ணியிருக்கோம். பட் விலங்கு கொடுத்த இம்பேக்ட் வந்து விலங்கு வேர்ல்டுங்கிறது வந்து விலங்குல நடித்தவங்களோ விலங்குல இருக்கவங்களோ அப்படியே இருக்கணுங்கிறது இல்லை. இந்த போலீஸ் உலகங்கிறது விலங்கு வேர்ல்டு. ஒரு ரூட்டடான ஒரு டவுனில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த சாதாரண மனிதர்களை பற்றியான கதை தான் விலங்கு. ஓகே சார். அதே மாதிரி ஒரு ரூட்டடான ஒரு ஊரில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற சாதாரண மனிதர்களை பற்றியான கதை தான் வாரண்ட். சார் அதனால தான் அந்த இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறது. உங்களுடைய கதைகள் நான் நோட் பண்ணி பார்க்குறப்ப சார், ஒரு சாதாரண மனுஷன் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை சிக்கிக்கிட்டான், பிரச்சனையில் மாட்டிக்கிறான், அவன் எப்படி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வருவான் அப்படிங்கிறதான் மாமன் படத்துலையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அன்புங்கிற ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிற ஒரு சாதாரண மனுஷன் எளிய மனிதர்களை பேஸ் பண்ணியே வருது. எதனால் சார் இது நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களா, இல்லை அதுவும் அமைதா?
இல்லை அந்த கதை தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா சாகசம் பண்ணுற எல்லாருமே எளிய மனிதர்கள் தான். எளிய மனிதர்களாக இருந்து தான் அவங்க சாகசமான ஆட்களாக மாறுறாங்க. நமக்கு எதுவுமே பெரிய சூப்பர் பவர் எதுவுமே இல்லை. உலகத்தில் இருக்க எந்த மனிதருக்கு சூப்பர் பவர் இருக்குது சொல்லுங்கள்? அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒரு சாதாரணமான மனிதர்கள் தான். ஓகே, அவங்களுக்கு ஒவ்வொரு கதை. ஓகே, ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்கிறது தான் சாதாரணமான ஒரு அசிஸ்டண்டோட பையன் வந்து சிஎம் ஆயிருக்கு. அதுதான் பொலிட்டிக்கல் வந்துருச்சு. ஓகே, அம்ரிதா மேம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மேக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக தான் பார்த்து வாங்குவீங்க அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. இந்த கதை வந்து எப்படி செலக்ட் பண்ணீங்க, இதை நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு? இன்டர்வியூலாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. சொல்லுங்கள். The first is Kada and the world of Vilangu that it was coming from, and the franchise இருக்கட்டும். And now before I got into the project, I got on a few calls with the team. எல்லாரும் லைக் கிளாரிட்டி இருந்துச்சு, எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் இட் ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் அ ப்ராஜெக்ட் தட் நம்ம அந்த ப்ராஜெக்டோட பார்ட்டாக இருந்தால் இட் வில் பி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ்ன்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட். ஓகே மேம், நீங்கள் ஒரு ஹார்ட் பீட் மாதிரியான ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு எபிசோட்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரோல் பண்ணிவிட்டு ஒரு த்ரில்லர் ஒரு மிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுற அனுபவம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஜென்ரலி இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் ஜானர் இது. பட் அந்த த்ரில்லருக்காக நான் இது சூஸ் பண்ணல. பட் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருந்தது. அண்ட் என்னோட ரோல் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, ஸோ அதனால. உங்களோட ரோல் எந்த மாதிரி ரோல் மேம்? என்ன இம்பார்ட்டன்ஸ் படத்தில் அதில் வெப் சீரிஸில்? அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும். எனக்கே தெரியாது. எனக்கு சொன்னாதானே நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சார் பங்கமாக கலாய்ச்சிருக்கீங்க? சாரி சார், நான் அந்த இன்டர்வியூ மூடில் இருக்கேன். எனக்கு ஆக்சுவலி எனக்குமே அவுட் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட்னு. பட் நல்லா இருக்கும் பாருங்க. சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரியே பக்கத்தில் பார்க்க. இல்லை அப்படிதான் ஒன்றும் இல்லை. அப்படி எதுவுமே சொல்லல. சாதாரணமான அவங்க ரோல் நடிக்கிறப்ப எதுவும் சொல்லல. ஓகே, அதனால இப்போ ஒரு கிராமத்து பொண்ணுனா இல்லைம்மா, நீ வேற. என்ன சார் திருச்சின்னா கிராமம் ஆயிட்டீங்க, அது எப்படி கிராமமா? திருச்சியில் ஒரு மெட்ரோ. ஓகே, ஒரு சாதாரணமான ஒரு டவுனில் இருக்கிற ஒரு பொண்ணு. வீட்டில் எப்பவுமே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல, அப்படி பொண்ணு பார்த்துருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த வேலை வந்து அவங்க லைஃப் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிறது தான் அவங்களுடைய. இந்த வேலையை நான் சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த வேலை அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த வேலைனால அவன் பர்சனல் லைஃப்லையுமே இப்படி பாதிக்க போகிறாங்கிறது தான் அந்த ஐடியா. கண்டிப்பாக இந்த கதை வந்து பல பேரோட ஃபேமிலியில் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா வேலைக்காக சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை சரியாக பேலன்ஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் இதை பார்த்துட்டு சொல்லுவாங்க வீட்டில் வெளியில் போய் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்தாலையும் பேலன்ஸ் பண்ண முடியாது. பட் எல்லாத்தையும் ரொம்ப லைட்டாக தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் சொல்கிற அளவுக்கு பயங்கர இதாக இருக்காது. எல்லாத்தையுமே விலங்குல என்ன அளவுக்கு ஒரு ஃபேமிலி விஷயம் சொன்னமோ அதே லெவலில் மாதிரியான ஒரு ஃபேமிலி விஷயமா தான் அதில் சொல்லுங்கள் சார். எப்படி போட்டாலும் அடிக்கிறீங்களே சார், என்ன சார் கேட்குறேன்? இல்லை ப்ரோ, நீங்கள் அதை இல்லை புரியுது சார், கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணல, அதான் சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ நான் ஒரு சில மீம்ஸ் காட்டுறேன் சார். இந்த மீம்ஸ் வந்து உங்கள் படத்தில் இந்த மாதிரியான சம்பவம் என்ன நடந்துச்சுன்ட்டு 3 பேருமே ஆளுக்கு ஒரு மீம்ஸ் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி ஒரு சீன் என்னை பார்த்தா எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்ட்டு ஸ்பாட்டில் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல சார்? அப்படி இல்லை, டேரக்டர் வேணா போய் கேட்டிங்கன்னா இந்த மீம் அவன் கிச்சனை இழிச்சான் இதெல்லாம் என்னை நடிக்க வச்சுட்டுல ஏமாற்றி நடிச்சுட்டு சார் என்னாச்சு அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுவான். அதுதான் அப்படி தான் இவங்க 2 பேருக்குமே வந்து நான் வந்து பெரிய கேரக்டராக எதையுமே பெருசாக நாங்கள் சொல்ல. அவங்க 2 பேருமே பிலீவ் பண்ணி வந்து நடித்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி 2 பேருமே சொன்ன மாதிரி தான் இந்த டீம் இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் அவங்க வந்து பண்ணாங்க. இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. பட் இதை விட இன்னும் நல்ல ரோலில் திரும்ப சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஓகே சார். அடுத்து வாரன் 2, விலங்கு 2 அப்படி நிறைய இருக்குது. ஓகே, வேர்ல்டு பில்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க. எஸ் நிறைய இருக்குது. அது கதை அந்த மாதிரி கதை. அந்த போலீஸ் சொல்லி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு கதை அப்படிங்கிறப்போ நிறைய அதில் இருக்குது. சொல்கிறது நிறைய அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதுக்குள்ளார. சார் இப்போ நிறைய கதைகள் அப்படிங்கிறப்போ அது வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டி பேஸ்டாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி சென்னை மாதிரியான ஏரியாக்கள் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் போல் பாலிடிக்ஸ் அதெல்லாம் சேர்ந்து பண்ணுற மாதிரியான ஐடியாக்கள் இருக்கா சார்? இல்லை, இப்போதைக்கு நான் திருச்சிங்கிறனால நான் பார்த்த மனிதர்கள், நான் பார்த்த போலீஸ்காரங்களை வச்சு ஒரு சில கதைகள் எழுதியிருக்கேன். அது அங்கிட்டே சுற்றுது. அவங்க திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வந்தாலோ இல்லை சென்னையில் இருக்க பிரச்சனை, சென்னையில் இருக்க மனிதர்களோட இன்னும் பழகிறப்போ இன்னும் அதுக்கான கதைகள் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன் சார், உங்களை பார்த்தா எனக்கு வந்து அந்த லட்டுங்கிறது தான் காதில் கேட்குதுன்ட்டு. நான் இன்ஸ்டாவில் வந்து உங்கள் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ நடிக்கக்கூடாது படிக்கணும் அப்படின்னீங்கல்ல, லட்டு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது அந்த டோனே காதில் கேட்டுகிட்டே இருக்குது. ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? நீங்கள் வந்து சூரிய சாரை வச்சு ஆக்டிங் வாங்கினீங்க, உங்கள் பையனை வச்சு ஆக்டிங் வாங்கினீங்க, அந்த பக்கம் இருந்துட்டு இந்த பக்கம் வர்றதுக்கு எப்படி? அதுதான், அது ரொம்ப ஃபஸ்ட்டு நான் வேலை வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம இப்படி நடிங்கன்னு சொன்னால் அவங்க நடிச்சிடுவாங்க.
பட் அதை நம்ம நடிச்சு காட்டுறதுங்கிறது வேறு. பட் கேமராமேன் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் அது கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி. ஓகே. அப்படி மேம் உங்களுக்கு இன்னும் எத்தனை குடும்பம் என்னைய பார்க்குறாங்க ரொம்ப ஸ்பாட்ல, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்ததா? இன்னும் எத்தனை கொடுமையை பார்க்குற மாதிரிலாம் நடக்கல. காலையிலேருந்து வெயிலே நிற்க வச்சாங்க. அப்படி ரொம்ப இல்லை, அப்படிலாம் கஷ்டப்படுத்தவே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அந்த ஷூட்டிங் பண்ண ஸ்பாட். மாட்டோம் ப்ரோ. ஆள் தான் பார்க்க அப்படி இருப்போம் சார். அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் பார்த்தா ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவோம் எல்லாரையுமே. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணாங்க. அந்த கொடுமைலாம் சுத்தமாக இல்லை. எனக்கு அந்த ஃபீல்லாம் வரவே இல்லை. சரி இருங்க, பேமெண்ட் மட்டும் எனக்கு கொடுக்கல. சரி இருங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. இது ஸ்பாட்ல இல்ல, ரியல் லைஃப்ல சொல்லுங்க. இது என்ன, இது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்? நான் ஒருத்தர்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லணும் இல்ல, உங்களுக்கு கமெண்ட்ல எல்லாம் சொல்லியிருப்பானுங்கல்ல யாராவது வந்து பசங்க ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்லிப்பாங்களா? அவங்க சொன்னதுலேயே வந்து பயங்கர டச்சிங்கா இப்படிலாம் கூட பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா? அந்த மாதிரி அப்படிலாம் இல்ல. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் a flirt. என்னங்க, நான் என்ன கேட்டாலும் வந்து பதில் வந்து நான் எனக்கு அந்த மாதிரி ஜென்யூனான கமெண்ட்ஸ் ரொம்ப ரேர். பட் ஹார்ட் டச்சிங்கா இல்ல. மேம் நீங்க தமிழ் படிப்பீங்களா மேம்? சூப்பர் மேம். கொஞ்சம் மெதுவாக படிப்பேன். இதெல்லாம் படிப்பேன். இன்டர்வியூ முடிவு ஒரு நியாயம். உருட்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? இன்னைக்கு கால் டைம் வந்து இது முடிஞ்சிரும் அந்த டைம்குள்ள, ஓகே அந்த மாதிரி சொல்றது. ஓகே. இன்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு 1 hourல முடிச்சிடலாம் மேம். ஒரு சின்ன ஷார்ட் தான், 6 மணிக்கு முடிச்சிடும் அந்த மாதிரி. பட் திஸ் இஸ் பியூர்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். அந்த மாதிரி ரொம்ப இழுத்து வச்சு இருக்க வச்சதெல்லாம் இல்லை செட்டில். மேக்ஸிமம் யூஸ்வலாக போகிற மாதிரி 1 hour. சரி மேம், இன்னொன்று ஜென்யூனாக ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறீங்கன்னு தெரியாமல் பண்ணுறீங்களா தெரியல. நீங்கள் பண்ணுறது எல்லாமே க்ரைமு, லா இந்த மாதிரி சம்மந்தமாக வருது. எதனால் அதே அமையுதா இல்லை நீங்கள் அதே அமையுது? ஐ ஆக்சுவலி ஐம் வெரி எக்ஸ்ப்ரெசிவ். பட் எனக்கு வர ரோல்ஸ் எல்லாமே இட்ஸ் வெரி சோபர் டவுனாக பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் அமையுது. சார் இன்னொரு விஷயம், உங்களோட எல்லா போலீஸ் கதைகள் இல்லை எல்லா ஒரு க்ரைம் த்ரில்லராக இருந்தால் அந்த ஃபாலோ ஷாட்டில் வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க. நம்ம ட்ரைலரோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஷாட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. விலங்குல கூட வந்து பார்த்தீங்கன்னா விமல் சார் உள்ள என்ட்ரி ஆகிற ஒரு ஃபாலோவர் தான் போகுது. இது எதனால் இந்த ஃபாலோ ஷாட் வந்து நீங்கள் பிரத்யேக பர்பஸ்ஃபுல்லாக நான் பண்ணல. கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ண? இப்போ ஷார்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஷார்ட் டிவிஷன் பண்ணுறப்ப எப்படி ஒன்று பண்ணுவோம், நம்ம அந்த கதைக்கு என்ன, அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதான் ஷார்ட் டிவிஷன் பண்ண போகிறீங்க. இப்போ சிங்கிள் ஷாட் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மொமெண்ட்டை அப்படியே கடத்தணுங்கிறதுக்காக தான் சிங்கிள் ஷாட்டுங்கிறது. அந்த மொமெண்ட்டை, அந்த சூழ்நிலையை அப்படியே ஆடியன்ஸுக்கு வந்து கடத்தணும். இப்போ நடக்கிறது இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதுலேருந்து அவங்க என்ன பார்க்கணுங்கிறத எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாமல் நம்ம என்ன ஃபாலோ பண்ண வைக்கிறோமோ அதை ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் சிங்கிள் ஷாட். ஓகே சார். ஸோ அதுதான் இந்த இதில் இந்த சீரீஸ் ஏன் ரொம்ப நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கான விஷயங்களை தான் நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஃபில்ம் இது. ரொம்ப நடக்கிறத வந்து ரொம்ப நேரடியாக காட்டுற மாதிரியான ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போய் என்னெல்லாம் ஷூட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அப்படி ஷூட் பண்ணி ஒன்று கவரேஜ் காட்டுவாங்களா, அப்படி தான் இதை ஃபீல் பண்ணணும்னு சொல்லி தான் விலங்கும் சரி இதுவும் சரி நம்ம இதை ட்ரீட்மெண்ட்டாக பண்ணோம். ஸோ அதுக்காக தான் சிங்கிள் ஷாட்டை தவிர பர்பஸ்ஃபுல்லாக போலீஸ்க்கு அதனா சிங்கிள் ஷாட்டுங்கிறதுலாம் கிடையாது. ஓகே சார். சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் வசனங்கள் வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிருந்துச்சு எனக்கு. குறிப்பாக பாலாஜி சக்திவேல் சார் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்கள் ரியல் லைஃபுக்குமே செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நம்மளாம் யாரையும் வந்து ஹீரோவாக இது பண்ண மாட்டாங்க, நமக்கு நம்மளே வந்து ஹீரோவாக பண்ணாதான் உண்டு, வா இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு பண்ண மாதிரியே இல்லை. அது கதையில் வர்ற வசனம் தான் அது. இல்லை சார் சீரியஸாக. ஏன்னா விலங்குல வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சாங்களா என்னன்னு தெரியல. அது பயங்கர ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு மீம் மெட்டீரியலாக மாறிச்சு. கிச்சானாலே அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு இது வந்து இங்கே தான் சார் புதைச்சேன் இப்போ 10 பேர் அந்த இது எல்லாமே அந்த மாதிரி. இதில் என்ன ஹிட் ஆகும் மீம் மெட்டீரியல் ஆகும் அப்படின்னா நம்ம விலங்கு எழுதுறப்பையும் இதெல்லாம் ஹிட் ஆகும்னு நினச்சி எழுதலை. இப்போ இது எழுதியிருக்க டேரக்டர் தான் நிறைய எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்கிறதுலையுமே இது ஹிட் ஆகாது அப்படின்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ, இந்த கதையை எப்படி நேர்மையாக சொல்லணுமோ, இந்த கதையில் வந்து ரொம்ப எதுவுமே இப்போ நான் நடிக்கிறனாலோ இல்லை மற்ற ஆர்டிஸ்ட்னாலோ அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நடிக்கிற ஆர்டிஸ்ட்னாலும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீன் கொடுங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 2 dialogue எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னா இங்கே எதுவுமே கிடையாது. இந்த கேரக்டர் என்ன பேசுமோ அதை அந்த கேரக்டர் பேசும். இந்த கேரக்டர் எப்படி நடிக்குமோ அந்த கேரக்டர் நடிக்கும். இந்த கதை எப்படி போய் அரைவாகணுமோ அந்த கதை அப்படி போய் அரைவாகும். அவ்வளோதான். வேறு எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் கதையில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணியிருக்கோமே தவிர
இது வந்து மீம் மெட்டீரியலு, இது வந்து கிளாப் மூமெண்ட்டு, இது வந்து பயங்கரமான ஒரு அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக த்ரில்லரு அப்படின்னு நினச்சி நாங்கள் எதுவுமே போகல. இது ரொம்ப சாதாரணமான மனிதர்களை பற்றினா ரொம்ப சாதாரணமான கதை. ஓகே சார். கோட்டசாமி, கருப்புசாமி, அந்த வில்லேஜ் டிவோஷனல் அதெல்லாம் எப்படி சார் ரூட்டடாக கொண்டு வரீங்க? அது இன்னும் வேல்யூ சேர்க்கணும்னு போட்டிங்களா? எஸ், இல்லை, நான் கொஞ்சம் ரூட்டடான ஆள், அதனால நான் அங்கே திருச்சியிலே தான் இருக்கேன். திருச்சியில் எந்த பக்கம் சார்? திருச்சி பால் பண்ண தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் சார். தாரானூர் தெரியுமா? ஆமாம் சார், நான் நாமக்கல் தான் சார். அப்படியா? ஓகே ஓகே. திருச்சி, பட் ரூட்டடுன்னு இல்லை. எனக்கு வந்து ஒரு 6 மாதம் இங்கே இருப்பேன். எனக்கு இந்த சிட்டி லைஃப்பும் தெரியும், அந்த ஒரு டவுன் ரூரல்லாம் ரொம்ப வரப்பட்டிக்காடு அந்த மாதிரியான இது கிடையாது, ஒரு டவுன் தான் அது. ஸோ எனக்கு என்னென்னா ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த சாமி, குலதெய்வம், அந்த வழிபாடுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ கோட்டக்கருப்பு சாமிங்கிறது வந்து ஒரு சாமி பேர். அந்த சாமி வந்து எல்லாரையும் காவ காக்கும், யாரையும் தண்டிக்காது. இதுதான் இந்த கதையோட ஐடியா. ஸோ இந்த கோட்டக்கருப்பு சாமி எல்லாரையும் காவ தான் காப்பான், யாரையும் தண்டிக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் கதையே. ஓகே சார். நான் ஒரு சில ஃப்ரேம்ஸ் காட்டுறேன் சார். அந்த ஃப்ரேம்ஸை பார்த்து உங்களுக்கு தோன்ற ஐடியாக்கள் இல்லை அந்த ஃப்ரேம் எதுக்காக வச்சிங்க, இல்லை அந்த ஃப்ரேம் படத்தில் எவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது, இல்லை அது மேக் பண்ணுறப்ப நடந்த சம்பவங்கள் யார் வேணாலும் சொல்லலாம். இது ட்ரைலரில் நான் பார்த்த ஒரு ஷார்ட்டு. எனக்கு நான் பார்த்து எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கைதிகளை வந்து இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இதை பற்றி சொல்லுங்கள், இந்த ஃப்ரேமை பற்றி. அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். ஆனால் அது சொன்ன கதை தெரிஞ்சிருமே. இல்லை சார், இந்த மாதிரி இது நீங்கள் எப்படி இதை யோசிச்சு எழுதிங்க? இந்த மாதிரி நடக்குமா ரியலா? ஆமாம், நடக்கிறதா எழுதியிருக்கும். சரி, இது வந்து வெறும் போலீஸ்க்கான ஃபாரான படம் மட்டும் கிடையாது, போலீஸ்க்கு எகெயின்ஸ்டான படமும் கிடையாது. ஓகே. இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ஒரு அதான் திடீர்னு போலீஸ் வேலைக்குள்ள போய் அந்த போலீஸ் வேலையை கற்றுக்க முடியாமல் கற்றுக்க ட்ரை பண்ணி கடைசியாக கரெக்டாக கற்றுக்கிட்டது தான் இந்த கதை. ஸோ இதில் எல்லா விதமான இமோஷன்ஸும் இருக்கும். ஓகே சார். லாக் அப்டேட்ஸ்லாம் நிறைய நடக்குது இல்லையா? ஸோ ஒரு மித்து இருக்குது, சினிமா வந்து போலீஸ்காரங்களை வந்து ரொம்ப ஹீரோயிக்காக இது பண்ணி அவங்களுக்கு தனி அதிகாரத்தை பவரத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம கதை எந்த மாதிரியான ஒரு இதாக இருக்கும் சார்? அது ரெண்டுமே இருக்குது. திரும்ப ஹீரோ போலீஸ் சினிமாக்காரங்க எல்லாம் சேர்ந்து போலீஸ்காரங்களை வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணி திருடன், அதான் சொல்கிறேன், தூரத்தில் வரப்போ அவனை பார்த்து நம்ம கெட்ட வார்த்தை திட்டுவோம். போலீஸ்னாலே வந்து ஏலியனாக தான் ஃபீல் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு, தப்பு நடந்துச்சுன்னா கூட நம்ம அந்த போலீஸ் ஏறத்துக்கே ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க நமக்கு சதி பண்ணி கொடுப்பாங்க, கண்டுபிடிச்சி கொடுப்பாங்கங்கிறத தாண்டி அவங்கக்கிட்ட போய் கேட்டோம்னா அவங்களும் நம்மள்ட்ட வந்து பிடுங்கிக்குவாங்க, அவங்க நம்மள்ட்ட வந்து திருடுவாங்க. அதையும் நம்ம சினிமா தான் சேர்ந்து செஞ்சுருக்கோம். ஸோ ரெண்டையுமே சினிமா தான் சேர்ந்து செய்யுது. பட் ரெண்டுமே அதை பேலன்ஸ் பண்ணி ஒன்று பண்ணணும், அப்படியான ஒரு முயற்சி தான் இது. ஓகே. நமிதா மேம், நீங்கள் வந்து க்ரைம் தொடர்ந்து பண்ணீங்க இல்லையா? இந்த படத்தில் வந்து உங்களுக்கு தனித்து தெரிஞ்ச விஷயம், இண்டிவிஜுவலாக ஒரு யூனிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க இந்த சீரீஸில்? கதை இல்லையா, இல்லை செட்டில் டீம்லையா? கதை. ஸோ நான் முன்னாடி பண்ணதுக்கும் இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒன் இஸ் ஒரு இட்ஸ் அ போலீஸ் ரிலேட்டட் ஸ்டோரியில் முன்னாடி நான் அப்படி பண்ணதில்லை. வேலா வாஸ் தட் as வெல். ஆனால் அது மலையாளம், அதுவும் ஒரு நார்மல் காப்போட கதை தான். த டிஃப்ரென்ஸ் இஸ் அது ஒரு கண்ட்ரோல் ரூம் காப்போட கதை. இது இன்னும் நம்மளோட தமிழ் சவுத் இண்டியன் லைக் தமிழ்நாட்டிலோட ரூட்டட் இது. செகண்ட், இது ஒரு வெப் சீரிஸாக இருக்கிறதுனால த டியூரேஷன் ஒரு படத்தை கம்பேர் பண்ணால் நிறைய ஃபுட்டேஜும் எடுத்திருக்காங்க. ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் நிறைய விஷயத்தில், ஸ்டோரியாக இருக்கட்டும், டீமாக இருக்கட்டும், பிகாஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜாக இருக்கிறதுனால த வே த ஷூட் வாஸ் டன் எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. விருதுநகர் பொண்ணு, இது உங்களுக்கு எந்த வகையில் ஒரு கிராமத்து பொண்ணுன்னு மேலே நீங்கள் சொன்னீங்க, வில்லேஜ்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது உங்களுக்கு இந்த படத்துக்கு எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களோட சைல்டுஹுட்டோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்? நான் உங்களை பற்றி தேடி பார்த்தப்பெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு குட்டி குழந்தை எப்பயுமே தூங்கிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு கையில் பொம்மை வச்சுக்கிறது எப்பயுமே. எப்பயுமே நான் வச்சுக்க மாட்டேன். ஸோ அதை சொல்லுங்கள் சார். ஹோட்டலில் மட்டும் வச்சுக்கோங்க. சொல்லுங்கள் மேம், அந்த உங்களோட நேட்டிவிட்டி அந்த விஷயங்கள் படத்துக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? ஆமாம், லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சாரோட ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் என்ன ஸ்லாங் சார் அப்படி? இல்லை சார், இப்போ நார்மலாக பேசுகிறாங்கல்ல, அதில் ஒரு சில விஷயம் ரொம்ப கலோக்கியலாக இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த லுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சுடிதார்லாம் போட்டு இப்போ ஊரில் போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் இங்கே வந்து அன்னார்கலி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த சுடிதார் போட்டிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லுக்கை கேரி பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது, சின்ஸ் எனக்கு அது பழக்கம் இருக்குன்றதுனால. ஓகே. அதர்வைஸ் அது அவ்வளோ இன்னும் ரூரல் ஸ்டோரி இல்லை. சார் நீங்கள் என்ன சார் ஏதோ மிரட்டி கிரிட்டி கூட்டி வந்தீங்களா? அவங்க என்ன சொன்னாலும் இப்படியே பார்க்குறாங்க.
ஓகே அவ்வளோ ஒன்றும் வில்லேஜ் ஸ்டோரி கிடையாது, இது டவுன்னு சொல்லிட்டார்ல. ஓகே மேம், இந்த ஃப்ரேம் என்ன சார் தோணுது? இது என்ன ஐடியா வரும்? அவங்க அழகாக இருக்காங்க, அதுதான் தோணுது. நான் இனி பார்க்கவே மாட்டேன், கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும் எனக்கு. இது வந்து இம்பார்ட்டண்ட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன்ஸ் இன் கோட்டை கருப்புசாமியோட வாழ்க்கை. ஓகே. அவர் ஒரு நல்ல தருணம் அவரோட வாழ்க்கையில், கதையாகவும் ஒரு ஃபுல் சர்க்கிள் வர ஓகே. நல்ல ஒரு. ஓகே. ஆனால் அது அந்த எண்டிங் என்கிட்ட சொல்லவே இல்லை. அது எண்டிங்கே இல்லைம்மா. சொல்லுங்க சார். இது நான் இதை சொன்னால் அப்புறம் ஃபர்ஸ்ட் எபிசோடு போயிடுமே. நான் அந்த மாதிரி தான் சார் பார்த்து எடுத்தேன். நீங்கள் ட்ரைலர் கட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான தருணங்களாக தான் எனக்கு தோணுச்சு. ஒரு கால் எடுக்கிறதா இருக்கட்டும், திடீர்னு வந்து ஒருத்தர் தலையில் கை வச்சு ஐயோடே அப்படிங்கிறதா இருக்கட்டும், இன்னொருத்தர் வந்து இவனுக்குலாம் யாரையா போலீஸ் வேலை கொடுத்தா அப்படிங்கிறதும், எதுக்காக அப்படி சொல்கிறாங்க, யார் இந்த இது அப்படின்ட்டு ஒரு ஹூக் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஸோ இதுவும் பார்த்தப்ப இவர் வந்து விரக்தியில் கத்துறாரா? இப்போ என்னால் வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. புதுசாக ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்காரு, அவரால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டேனா? இல்லை இல்லை இல்லை, ஓகே சார், அது சொல்லுங்க, அதான் கதை, அதை சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே. ஸோ அவரால் ஹேண்டில் பண்ண முடியாத விரக்தியில் கத்துறாரா இல்லை வந்து டென்ஷனில் கத்துறாரா அப்படிங்கிறது தெரியல. இது வந்து நீங்கள் வர ஃபர்ஸ்ட் டைம் வேறு பண்ணிருக்கீங்க, ஆக்ஷன் நடிச்சிருக்கீங்க. நான் எப்படி கற்றுருக்கீங்கிறத நீங்கள் பார்த்துட்டு திரும்ப ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம் கண்டிப்பாக, அப்போ சிரிப்பீங்க. அப்படியா சார்? சார் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, சீனுக்காக சொல்கிறேன் நான். சீன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரெண்டுமே கிடையாது, அது இங்கே வேற ஒரு சீன் நடக்கும். ஓகே, அதனால சொல்கிறேன். அதை நான் சார் ஆக்சுவலாக அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான் வந்து ஒரு நல்ல ரைட்டருக்கான அடையாளமாக எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுத்துடக்கூடாது. சூப்பர் சார். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி இப்போது இவருக்கு வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வச்சுக்கிட்டே வரணும், அந்த பில்ட் பண்ணிக்கிட்டே வரணும், தொடர்ந்து தடைகள் ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டே வரணும் இல்லையா? தொடர்ந்து அவமானங்கள் சந்திக்கணும், ஹியூமிலியேஷன் தொடர்ந்து சந்திக்கணும். அது வந்து அக்செப்டபுளாக இருக்கணும், மக்களால் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கணும், அந்நியமாகவும் பற்றக்கூடாது. அதை எப்படி பில்ட் பண்ணீங்க? ஒரு படம்னா நீங்கள் அது ஈஸியாக பண்ணிட முடியுமா என்னன்னு தெரியல, பட் வெப் சீரிஸுங்கிறது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அது நம்பகத்தன்மையோட எப்படி பண்ணுனீங்க, எழுதுனீங்க ஒவ்வொரு தடைகளாக? இல்லை, இது என்னன்னா கதை தான் ப்ரோ எல்லாத்தையுமே டிசைட் பண்ணும். ஒரு எவ்வளோ அப்சக்கிள்ஸ் வேணுங்கிறத கதை தான் டிசைட் பண்ணும், அதோட ஸ்க்ரீன் பிளே தான் டிசைட் பண்ணும். நீங்கள் வந்து இவ்வளோ வச்சு இவ்வளோ டெஸ்ட் அண்ட் டென்ஸ் வச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நீங்கள் வந்து அந்த ஃபார்மேட்டை வந்து டிசைன் பண்ணவே முடியாது. ஒரு கதை, இப்போ இந்த கதையில் கோட்டை கருப்புசாமிங்கிற ஒருத்தனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு காமிக்க போகிறோம். இவன் எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்க போகிறான், அவன் அப்படி தெரிஞ்சுக்க போகிறதுக்கு என்னெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறது, என்ன ரியாலிட்டியோ அந்த ரியாலிட்டியை அப்சர்வ் பண்ணி அதிலேருந்து சீன் எடுத்தாலே போதும் உங்களுக்கு. நீங்கள் இதுக்காக உட்காந்து பயங்கரமாக க்ரியேட்டிவாக வந்து நீங்கள் பயங்கரமாக டெஸ்ட் டென்ஸ்லாம் வைக்கிறீங்க, நான் இப்படி சீட் பண்ணுறப்ப அந்த ஃபார்மெட்டுக்குள்ளே கண்டிப்பாக படம் பண்ணவே முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்து நீங்கள் வந்து வடபழனிக்கு எப்படி போகணுன்னா, வடபழனிக்கு நீங்கள் போகிற ரூட்டு தான் ரூட்டு, ஓகேவா? நான் வந்து உங்களை வந்து வேறு ஒரு ரூட்டு பக்கம் கூப்பிட்டு போய் வடபழனிக்கு போகிறேங்கிறது வந்து அது ஆடியன்ஸுக்கு லேக் ஆகிடும், அது போர் அடிச்சிடும். நீங்கள் எது ரூட்டோ அது ரூட்டு, அங்கே என்ன ஸ்பீட் பிரேக்கர் வருதோ ஸ்பீட் பிரேக்கர் தான், என்ன பாலம் வருதோ அது பாலம் தான். ஸோ அந்த பாலமும் ஸ்பீட் பிரேக்கர் நீங்களாக இப்போ நீங்கள் அஸ் அ கிரியேட்டரை கிரியேட் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஒன்று இருக்குல்ல, அது என்னங்கிறது நீங்கள் போய் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஈஸி. என்னோடய கதைகள் எல்லாத்துலேயுமே நான் அதை ரொம்ப ஈஸியாக அதை நான் அப்ரோச் பண்ணுறேன். என்னென்னா மோர் ரியாலிட்டிக்குள்ள போயிடுறேன். இங்கே வாங்கலேன், இங்கே இந்த கேஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டால் அவங்க ஒரு ரூட்டு சொல்லுவாங்க. அந்த ரூட்டு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அன்பிலீவபுளாக இருக்கும். நீங்கள் உட்காந்து யோசிச்சா கூட அதை பண்ண முடியாது. அதை விட சர்ப்ரைசிங்காக நிறைய உங்களுக்கு மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அதில் எது போர் அடிக்குது, எது உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குங்கிறத கேப்சர் பண்ணுறது தான் உங்களோட வேலை. ஓகே சார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சினிமாவில் இதெல்லாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மள ஒன்று பண்ணுறது. ஓகே சார். கடைசி 2 கொஷின் சார். இந்த வெப் சீரிஸ் வந்து எதுக்காக வந்து எல்லாருமே பார்க்கணும், இதில் என்ன சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஒருத்தரும் சொல்லிடுங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஒன் இஸ் போலீஸ் வேலையும் லைக் அது ஒரு ப்ரொஃபஷன், எல்லா ப்ரொஃபஷன் மாதிரி அதுலேயும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. செகண்ட் திங் அவர் சொன்ன ரீசன் தான், ஒரு ஆடியன்ஸோட ஒரு ரியாக்ஷன் ப்ரொவோக் பண்ணணுங்கிறதுக்காக எழுதின கதை இல்லை இது. பிகாஸ் த டீம் இஸ் ஸோ டெக்னிக்கலி சவுண்ட். ஒரு கதையாக ஒரு 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 க்ரியேட்டிவ் ப்ராசஸை நம்பி எடுக்கிற விஷயத்துக்கும் அவர் சொன்ன மாதிரி தியேட்டரில் ஒரு அவுட்புட்டுக்காகவே எடுக்கிற ஒரு மெட்டீரியலுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி ஒரு டீம் இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கும் போது அதை பார்க்கவும் அவ்வளோக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும், ட்ரூவாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் மோர் ரீசன் வை எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச் இட். ஓகே மேம், நீங்கள்? ஜாலியாக இருக்கும் பாருங்க. ஜாலியாக இருக்கும், இன்னும் ஒரு என்டர்டைனிங்காக இருக்கும். ஓகே.
தெரியல மேம், நான் என்ன இதுக்கு ஏதாச்சும் ஐயப்ப கோயிலுக்கு மாலை போடுற மாதிரி ஏதாச்சும் பண்ணி வந்து இவங்களை பேசவே லைக் எனக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியாது, எனக்கு என்னோட போர்ஷன் மட்டும் தான் தெரியும். இப்போ சார் சொன்ன பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அது அவங்க சொல்லிட்டாங்க. பாயிண்ட் போயிடுது, ஆனால் என்ன பண்ணுறது தெரியல. நல்லா இருக்கும், ஓகே. ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க. கடைசி விஷயம் சார், நான் ஒரு டங் ட்விஸ்டர் சொல்கிறேன் சார். ஓகே சார், அது வந்து எல்லாரும் சொல்லிடுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. வரலாற்றில் வராத வாரண்ட், வராதுன்னு வந்த வாரண்ட், அந்த வாரண்ட் மக்களுக்கு பிரசாந்த் பாண்டியராஜ் தந்த வாரண்ட், வர்ற வாரம் வர்ற G5யோட வாரண்ட். வரலாற்றில் வராத வாரண்ட், வராத வாரண்ட், வரலாற்றில் பிரசாந்த் பாண்டியராஜ் தந்த வாரண்ட், வர்ற வாரம் வர்ற வாரண்ட் வாரண்ட் G5ல G5யோட வாரண்ட். G5யோட வாரண்ட். இன்னொரு சொல்லுங்க சார், சேர்த்து சொல்லுங்க சார். ஏன் ப்ரோ சொல்லுங்க சார். வரலாற்றில் வராத வாரண்ட், வராத வாரண்ட், பிரசாந்த் பாண்டியராஜ் தந்த வாரண்ட், வர்ற வாரண்ட் G5 வாரண்ட். ஓகே சார். இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி, அவர் கண்ட்ரி இஸ் இந்தியா. மேம் நீங்கள் சொல்லுங்க. வரலாற்றில் வராத வாரண்ட், வராதுன்னு வந்த வாரண்ட், வர வாரம் வர வாரண்ட், G5ல வர வாரண்ட், வாரண்ட். I think I'm missing a line. சூப்பர் மேம். பிரசாந்த் பாண்டியராஜ் வாரண்ட். Oh, sorry. No problem. வரலாற்றில் வராத வாரண்ட், வராதுன்னு வந்த வாரண்ட், பிரசாந்த் பாண்டியராஜ் நடித்த வாரண்ட், தந்த வாரண்ட். பிரசாந்த் பாண்டியராஜ் தந்த வாரண்ட், வர வாரம் வர வாரண்ட், G5ல வர வாரண்ட். எப்படி மாட்டின மத்திய வாங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வரலாற்றில் வராத வாரண்ட், வராதுன்னு வந்த வாரண்ட், அந்த வாரண்ட் மக்களுக்கு பிரசாந்த் பாண்டியராஜ் தந்த வாரண்ட், வர்ற வாரண்ட், இந்த G5 நம்ம G5யோட வாரண்ட். வரலாற்றில் வராத வாரண்ட், வராதுன்னு வந்த வாரண்ட், அந்த வாரண்ட் பிரசாந்த் பாண்டியராஜ் தந்த வாரண்ட், வர வாரம் வர வாரண்ட், அந்த வாரண்ட் G5ல வரும் வாரண்ட். அடேங்க அப்பா சார், டைலாக்லாம் பயங்கரமா பேசுறாங்க. எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்துருக்கோம் ரெண்டு பேருமே. ஓகே சார், ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த தொடர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நல்ல மதிப்பையும் பயங்கர வரவேற்பையும் பெறணுன்ட்டு குமுதம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வெற்றி பண்ணணும், தொடர்ந்து வெற்றி படைப்பிலும் கொடுத்துக்கிறேங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. குமுதம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்ச்சி வருகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் குமுதம் தன்னுடைய நேயர்களுக்காக ஒரு சிறப்பான யாகத்தை வளர்க்கப் போகிறார்கள். குருவின் பாதிப்பு இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது இருக்கும், தீங்கும் இருக்கும். அனைவரும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு யாகத்தினுடைய ரட்சையும் அங்கு கொடுக்கக்கூடிய பூஜை பொருள்களையும் வாங்கி வைத்துக் கொள்வது, இந்த குருவின் பரிபூர்ண கடாட்சத்தை பெறுவதற்கு குமுதம் நிர்வாகம் இதை செய்திருப்பதற்காக பாராட்டுக்கள். நேயர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.